சுயேட்சை சமய சொற்பொழிவாளர் ஜம்ரி வினோத், சமூக ஆர்வலர் தமீம் டாஹ்ரி இருவர் மீதும் கிரிமினல் வழக்கை பதிவு செய்ய போலீசுக்கு ஆணை கிடைத்துள்ளது. ஆனால் அது தெரிந்தே இருவரும் தாய்லாந்துக்கு தப்பியோடிவிட்டதாக தேசிய போலீஸ் படை தலைவர் டத்துஸ்ரீ காலிட் இஸ்மாயில் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார். இதையடுத்து இருவரையும் கண்டுபிடிக்க தாய்லாந்து போலீசுடன் ஒத்துழைத்து வருவதாக அவர் கூறினார். வெற்றிகரமாக கண்டுபிடிக்கப்பட்டு தாயகம் கொண்டுவரப்பட்ட கையோடு அவர்கள் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படுவர் என நேற்றிரவு வெளியிட்ட அறிக்கையில் தேசிய போலீஸ் படை தலைவர் தெரிவித்தார். பிப்ரவரி 7ஆம் தேதி கோலலம்பூர் சோகோ பேரங்காடிக்கு வெளியே பொது அமைதியை கெடுக்கும் வண்ணம் பேசியதாக ஜம்ரியும், லங்காவியில் திரிசூலத்தை காலால் மிதித்ததாக தமீமும் குற்றச்சாட்டை எதிர்நோக்க உள்ளனர். இந்திய சமூகத்தை இழிவுபடுத்தியதன் பேரில் பினாங்கில் ஜம்ரி மீது தனியாக இன்னொரு குற்றச்சாட்டும் கொண்டுவரப்படுகிறது. பொது அமைதிக்கும் பாதுகாப்புக்கும் பங்கம் விளைவிக்கும் எந்த தனி நபரையோ கும்பலையோ போலீஸ் அனுசரித்து செல்லாது என்றும் தேசிய போலீஸ் படை தலைவர் திட்டவட்டமாக கூறினார். உங்கள் வீடுகளை ரம்யமாக மாற்றியமைக்க இன்டீரியர் டிசைன் ஐடியா வேண்டுமா? ஸ்ரீ வெற்றி ஸ்டோர் ஹவுஸ் உங்களுக்கான தேர்வு. இல்லத்தை தனித்துவமாக மாற்ற இந்திய பாரம்பரிய கலைகள் அடங்கிய பல ரகத்திலான மரச்சிற்ப வடிவமைப்புகளுக்கான ஒன் ஸ்டாப் சென்டர். உடனே அழையுங்கள் ஸ்ரீ வெற்றி ஸ்டோர் ஹவுஸ், மாசாய், ஜோஹர்.